வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சத்தியத்தை தான் பகிர்ந்துக்க போறேன். என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சுந்தரகாண்டம் படிச்சா நினைத்த காரியங்கள் நடைபெறும். அது மட்டும் இல்லாம தடைப்பட்ட கல்யாணம் இதெல்லாமே சுந்தரகாண்டம் படிச்சா நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பெரியவங்க எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு ஐதீகமும் உண்டு. நிறைய பேர் இதுல சக்சஸ் பண்ணியிருக்காங்க. தடைப்பட்ட விஷயங்கள், திருமணங்கள் எல்லாமே சுந்தரகாண்டம் படிக்கும்போது அது சரியாகும். அது அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சிலருக்கு சுந்தரகாண்டம் அந்த புக்கை முழுமையா படிக்க முடியாது. இப்ப எளிமையா இருக்கு, படிக்கக்கூடியவர்கள் அதை படிச்சுக்கலாம். ஆனா நம்ம ஸ்மரண் பண்ணலாம் சுந்தரகாண்டத்தை. என்ன அப்படின்னா, அதாவது சிம்பிளா நம்ம அவ்வளோ பெரிய புக்கு படிக்க முடியாட்டாலுமே பார்த்தீங்கன்னா, மானசீகமா, அதாவது நம்ம தூங்குறதுக்கு ஒரு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தூங்குறது அப்படி கட்டில உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஆஞ்சநேயரை நினைச்சுக்கிட்டு, ஆமா ராமரும் லட்சுமணர் சீதா மாதாவும் 14 வருஷம் வனவாசம் வந்தாங்க, காட்டுக்கு வந்தாங்க. அப்ப ராவணன் சீதா மாதாவை சூழ்ச்சினால சிறை எடுத்துட்டு போயிட்டான் ராவணன். அப்ப அவங்க தென்புறத்து பக்கமா ஆஞ்சநேயரை தேடி போறார், இலங்கைக்கு போறார். அங்க எல்லாமே ராட்சசிகளோட எல்லாமே சீதா மாதாவை தேடிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு அசோகவனத்துல ஒரு ஒரு தேவதை மாதிரி ஒரு சோகம் நிறைந்த கண்களோடு சீதா மாதாவை பார்க்கிறார். அப்ப ராமாயணத்தை பத்தினது ராம கதை எல்லாமே சொல்றார். அதுக்கப்புறம் திருப்பி கண்டேன் சீதையன் ராமர்கிட்ட சொல்றார். அதுக்கப்புறம் இலங்கைக்கு எல்லாருமே வானரங்கள் எல்லாருமே பாலம் கட்டுறாங்க, இலங்கைக்கு போறாங்க, சேதுபந்தனம் அமைக்கிறாங்க, இலங்கைக்கு போறாங்க. ராவணனோட வதம் பண்றார், சீதா மாதா மீட்டு கொண்டு பட்டாபிஷேகம் நடத்துறார் அப்படின்னு சிம்பிளா நம்ம கண் முன்னாடி கொண்டு வரோம். ஒண்ணுமே இல்லை, இதே மாதிரி தான், எதுவுமே வேணாம். அந்த வனவாசம் வர்றாங்க, சூழ்ச்சியாளர் ராவணன் சிறை எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் இலங்கையில சீதா மாதாவை தேடி ஆஞ்சநேயர் போறார். கண்டேன் சீதையன் ராமபுரான் கிட்ட சொல்றார். அப்புறமா ராவணன் கிட்ட போறாங்க, மீட்டு கொண்டு சீதா அந்த ராவணனை வதம் பண்ணிட்டு மீட்டு கொண்டு வராங்க. பட்டாபிஷேகம் நடக்குது. இப்ப எளிமையா ஒரு 10 லைன் தான் உங்களுக்கு வரும். நம்மளால இது சுந்தரகாண்டம் படிக்கக்கூடியவர்கள் படிக்கலாம், இல்லைன்னா என்னால அவ்வளவு பெரிய சுந்தரகாண்டத்தை படிக்க முடியும். இப்ப எளிமையான புக் இருக்கு, அதுவும் என்னால முடியல அப்படின்னா, இந்த சம்பவங்களை எல்லாமே நம்ம நினைத்து பார்க்கும்போது இதுவும் ஒரு சுந்தரகாண்ட பாராயணத்துக்கு சமமானதான விஷயமாக இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்ல வாரத்துக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ இதை ஸ்மரண் பண்ணுங்க, நினைச்சு பாருங்க. இதுவே நீங்க சுந்தரகாண்டம் படித்ததற்கு சமமான ஒரு விஷயம். எளிமையான விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா அவ்வளவு சுந்தரகாண்டம்ங்கிறது அவ்வளவு மகத்துவமானது. இதை உங்களுக்கு எளிமையா நீங்க எப்படி நினைச்சு பார்க்கணும், இதை எப்படி ஸ்மரண் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்க செய்யுங்க, உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும். எல்லாமே படிக்கக்கூடியவர்கள் படிக்கலாம், இல்லை எளிமையா இருக்கிற புக்கை படிக்கிறவங்க படிக்கலாம். நம்மளால இதாவது நினைச்சு பார்க்க முடியுது பாருங்க நம்மளால. இதுவும் ஆஞ்சநேயர் ஏற்றுக்கொள்வார், உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்லி இந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல அடியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கமலதரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.